third one ma, exercise 2.1 third sum. Find any 5 rational numbers between this number and this number, 1 by 4 and 1 by 5. Okay, we should find the 5 rational number between this number. First, this is for your reference only. Draw this line, number line ma. நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த நம்பர் லைன் வரைகிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. நீங்கள் இதை சைடில் நீங்கள் ரஃப் காலமில் நீங்கள் இதை போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இங்கே கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1/4 எடுத்துக்கிறேன், இங்கே வந்து 1/5 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்பிட்வீனில் இருக்க நம்பர் கண்டுபிடிக்கணுமா? ஆமாவா? ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன், நான் கண்டுபிடிக்கிற நம்பர்லாம் இங்கே எழுதிக்கலாம். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் எழுதிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் the rational number between ஃபஸ்ட்டு நான் எப்படி எடுத்துக்கிறேம்மா, a equal to, okay, this is first one. I'm going to take q1ன்றது it's a, you know very well, q is nothing but a rational number, first rational numberனு அர்த்தம். அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், a plus b by 2. We will write like this also, that formula 1/2 into a plus b. இப்படியும் எழுதலாம் அந்த ஃபார்முலான்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, now listen. 1/2, what is a here ma? 1/4 plus what is b here? 1/5. இப்போ இந்த மாதிரி இருக்குனாலே உங்களுக்கே தெரியுமா, here you just see here one number is composite number, one number is prime number. இந்த ரெண்டு நம்பருக்கும் LCM எடுக்கணும்னா you just multiply these two number you should just multiply. 4 5s are what ma? 20. If you are crossing this, what? 1 5s are 5 plus 1 4s are 4. ஒரு ப்ரைம் நம்பரும் ஒரு காம்போசிட் நம்பரும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னா, கீழே இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு அதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இது ஈஸியாக இருக்கும். ஓகே, we will take like this. So 4 5s are 20. If you are crossing, 1 5s are 5 plus 1 4s are 4. Now, so 1/2, if you are adding this 5 plus 4, what ma? 9/20. So again you should multiply this. 1 9s are 9 by 2 20s are 40. So in between what number you got ma? 9/40. This is Q1. This is Q1. Okay ma. Next one, listen carefully. Next I am going to find Q2. Q2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கும் நடுவில் கண்டுபிடிக்கலாமாம்மா? இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் வந்து எப்படி சொல்லணுன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்பர் ஓகே. நவ் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் Q2. Q2 இஸ் நத்திங் பட் half இன்ட்டு இதோடது என்னம்மா சொல்லும், இது ஏன்னு சொல்லும். இப்போ இதை கண்டுபிடிச்சதை நம்ம என்னன்னு சொல்லும், Q, இது A, இது B, இது Q1. அப்போ ஏவையும் Q1ஐயும் ஆட் பண்ணும். A ப்ளஸ் Q1 by 2 இங்கே இருக்குங்களா? ஓகே, 1/2. ஏவோட வேல்யூ என்னமா இருக்குது? 1/4. Q1 இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 9/40. இப்போ கவனிங்க, 1/2. இப்போ இதில் எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? நான் இங்கே என்ன சொன்னேன், ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் இருந்ததுன்னா என்ன சொன்னேன்னா, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே காம்போசிட் நம்பர்னால் ரெண்டுமே வந்து 2 டேபிளில் 1 டேபிளில் 4 டேபிளில் இந்த மாதிரிலாம் நிறைய வரும் இல்லையா? அதுக்கு பேர் தான் காம்போசிட் நம்பர் இல்லையா? இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது பெரிய நம்பர் வந்து இந்த சின்ன நம்பரால் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 40 வந்து 4 டேபிளில் வருமா? வரும்ன்றதுனால இது ரெண்டுத்தில் எதுமா பெரிய நம்பர் 40. அப்போ 40 தான் எல்சிஎம்மாக எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ கவனிங்க, 4 டேபிளில் 40 எத்தனை வாட்டி வரும்? 10 டைம்ஸ் இல்லையா? அப்போ இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலேயும் 10ஆல் பண்ணணும். அப்போ 1 10s are 10. இங்கே 40 டேபிளில் 40 எத்தனை வாட்டிமா வரும்? 1 டைம். ஸோ 41s are 40. ஸோ யூ ஷுட் மல்டிப்ளை தட் 1 வித் நியூமரேட்டர் ஆல்சோ. 1 9s are 9. Now half into 10 plus 9, 19/40. Now if you are adding this, what you will get? 1 19s are 19, multiply பண்ணுமா? 1 19s are 19, 2 40s are 80. This is the Q2 value. Q2 என்னமா கிடச்சிருக்கு? 19/80. இங்கே Q2 போட்டுக்கோங்க. Q2 வந்து என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 19/80. எத்தனைமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 5 ரேஷனல் நம்பர். இப்போ 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தேர்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? தேர்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எதுக்கும் இன்பிட்வீனில் நம்ம எது வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கண்டுபிடிச்சிக்கலாமா? Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்கிறது இந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாமா? Q3. ஓகே, ஸோ
Q3 இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ Q2 ப்ளஸ் Q1 போட்டுக்கணும். சரிங்களா? கவனிங். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? Q3 வந்து half into Q1 plus Q2. Q1 plus Q2. Half into Q1 என்னமா வந்துச்சு ஆன்சரு? 9/40. 9/40 plus Q2 என்னமா வந்துச்சு? 19/80. 19/80. ஸோ half into இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் பாருங்கள், இது ரெண்டுமே காம்போசிட் நம்பரு. 40 டேபிளில் 80 வருமா? வரும் இல்லையா? அப்போது எதுமா இதில் எல்சிஎம்? 80. 80 40 டேபிளில் 80 வரணும்னா எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்? 42s are. If you are multiplying with 2 here, in numerator also you should multiply with 2. So 9 2s are 18 plus here in 80 table how many times my 80 will come? One time. So if you are multiplying with this with 1 and numerator also you should multiply with 1. So 19 ones are 19. So now half into, you just added these two number. What is the answer? You will get 37/80. 37/80. If you are see here 137s are 37 by 280s are 160. This is Q3, right? Q3 we found, right? Now you write here Q3 value here you write 37/160. Now Q4 எதுக்கும் நடுவுலமா இங்கே நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த நம்பருக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம Q4 கண்டுபிடிக்கலாமா? Q4 we can find, no? So Q1 plus B. So here you write Q4 equal to half into Q1 plus B. So half into Q1 என்னமா இருந்துச்சு? 9/40 plus B ஓட 9/40 இருந்துச்சு. B ஓடது வந்து 1/5. 1/5. So here you see in a 5 table 40 is possible. Yes, divide பண்ண முடியும் இல்லையா? 5 table 40 வரும் இல்லையா? அப்போ LCM என்னதுமா? 40. 40 table how many times 40 will come? One time. If you are multiplying 1 with 9, 1 9s are 9. So in how many times in 5 table 40? 8 times. 8 if you are multiplying here also 8. 1 8s are 8. நான் ஒன்றுமே பண்ணல, இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்து மேலேயும் இங்கே கிராஸ் மல்டிப்ளை இல்லைனா அது எந்த டேபிளில் வரும்னு பார்த்து பண்ணுறேன், அதுதான் பண்ணுறேன். ஸோ யூ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, half into 9 plus 8 வாட்மா? 17, right? 17/40. If you are so Q4 equal to 117s are 17/240s are 80. So we found the answer for Q4. Q4 is 17/80. Okay, one more number we should find out. What number we can add? We can include these two number. Q1க்கும் Q4க்கும் நடுவில் கண்டுபிடிக்கலாமா? இங்கே Q5 ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த நம்பருக்கு நடுவில் வேணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இதுதான் போடணும்னு கிடையாது. யூ கேன் ப்ரொசீட் பை யுவர் ஓன் ஆல்சோ. ஓகே, ஏதாச்சும் ரெண்டு நம்பருக்கு நடுவில் நீங்கள் ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகே, now I am going to find out last fifth Q1 Q4க்கு நடுவில் இருக்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? Q5 equal to half into Q1 plus Q4. Q1 plus Q4. Half into, what is the Q1 value here? 9/40. 9/40 plus what is Q4? Now only we found 17/80. 17/80. So half into, so here what is LCM mine? 40 table 80 is possible, right? So 80 you write as it is. So in 40 table 80 2 times. So in a numerator also multiply with 2. 9 2s are 18 plus in 80 table how many times 80 ma? One time. In numerator you just multiply with 1. 17 ones are 17, right? 1/2. 18 plus 17 is what ma? 35, right? 35/80. So multiply this 35 divided by 160. This is Q5. Q5. Okay, now you write here 35 divided by 160. மா இதை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். Now you just write the final answer. Therefore the 5 rational numbers are Q1 என்னமா கண்டுபிடிச்சிங்க? 9/40,
and then Q2 is 19 by 80, comma 37 by 160, comma, and Q4 is 17 by 80, comma, and fifth is 35 by 160. Okay, this is the 5 rational number. Okay, back answer, book answer will be differ ma. Okay, because we will take different values no here. இதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் எதுக்கு நடுவில் வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாமா, 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, கிளியர் சில்ட்ரன்? Clear? By your own also you can do, but this sum you just proceed by seeing this notes. Okay, I'll send this notes later, you just see that notes and write. Okay ma? Okay, clear? And then second one you just see, second one is very easy ma. They are asking first second subdivision, third sum second subdivision. So 0.1 and 0.11 they given. Okay ma? So 0.1 and 0.11 means, see here, we should include one 0. Okay, first we will see here, we will include one 0 and we will see 0.1, 0 we are including and 0.11 is there. So 0.10 and 0.11, any numbers in between these two numbers ma? இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஏதாவது நம்பர் இருக்க முடியுமா? ஏன்னா 10, 11 நெக்ஸ்ட் நம்பரே இருக்குது. ஸோ we should include one more 0 here. ஸோ இந்த மாதிரி டெசிமலில் இருந்ததுன்னா we should include zeros. ஏன்னா இப்போ டெசிமலுக்கு அப்புறம் நம்பர் இருந்துட்டு நீங்கள் zeros include பண்ணிங்கன்னா there is no value for that 0. If you are reading this 0.1 only is the, இப்படி தான் ரீட் பண்ணணும். ஓகேங்களா? 0.1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். டோன்ட் சே 0.100 100ன்னு சொல்லக்கூடாது. எப்போவுமே டெசிமலுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற நம்பர்ஸ் எப்படி சொல்லணும்னா இண்டிவிஜுவலாக தான் ரீட் பண்ணணும். வி ஷுட் ரீட் இண்டிவிஜுவலி. 0.100, 0.110, like that only you should read. Okay ma? So in between now we can write 5 rational numbers, right? So the 5 rational numbers are the 5 rational numbers, or in between we can write now. It is possible. The 5 rational numbers are, so 0. What is the next number? 101 we can write, and 0.102 we can write, and next number 0.103 we can write, 0.104 we can write, up to 0.109 we can write. Okay, so 0.105. So I wrote all first 5 numbers I taken. You can write 6, 7 or 8, 9 also. We can in between you can include that also. Okay, I wrote first 5 numbers. Okay ma? So first you just see here, decimal number means 0.1 and 0.11 they given. First include 1 0 in first number, and see here 10, here 11, it is not possible. So include one more 0 here and here. So now you just see it is possible or not. In between 9 numbers is there. So we can take any 5 numbers here. Okay, clear children? Okay, thank you ma.